chillers, welcome back to your channel Mr. and Mrs. Happy Home. இன்னைக்கு என்னோட கிச்சனில் நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கிச்சன் டிப் 1. ராகி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் இன் அ வைல் தான் வாங்குவோம், அதுவும் கம்மி குவான்டிட்டியில். இந்த மாதிரி மாவெல்லாம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுற முன்னால் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. என்ன தான் நல்ல பிராண்டில் வாங்கினாலும் நல்ல குவாலிட்டியில் வாங்கினாலும் இன்னொரு தடவை குவாலிட்டி செக் பண்ணுறது தப்பு இல்லையே. ஜலிச்சதுக்கு அப்புறமா கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே பாட்டிலோட அடியில் இல்லை மேலே அதோட எக்ஸ்பைரி டேட் எழுதி வச்சுருவேன், எனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. கிச்சன் டிப் 2. சின்ன மிக்ஸி ஜார் நம்ம எல்லாரோட வீட்லேயுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு வெசல் தாங்க. நம்ம பாத்திரம் எல்லாமே நல்லா தான் வாஷ் பண்ணுவோம், பட் இந்த ஜார் வாஷ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சது வாஷ் பண்ண ஜார் தான். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸியில் ஒரு ரவுண்ட் விட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடில் இருக்கிற ஒரு சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதில் இன்னும் இருக்க தான் செய்யுது. எப்போவுமே மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா லிக்விட் போட்டு மிக்ஸியில் ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துருங்க. செகண்ட்ஸில் மிக்ஸி ஜார் க்ளீன் ஆகிடும். கிச்சன் டிப் 3. சன்னா ராஜ்மாலாம் நம்ம மோஸ்ட்லி நைட்டில் தான் ஊற வைப்போம். அப்படி நைட் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறீங்களோ அதில் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பாய்லிங் வாட்டரை இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணி வழக்கம் போல் குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு ½ அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சேம் குக்கரை அடுப்பில் ஏற்றி உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு இறக்கிக்கலாம். கிச்சன் டிப் 4. கீரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி, ஆனால் அந்த கீரையை ஆஞ்சி க்ளீன் பண்ணுறது பெரிய டாஸ்க் தானே. கீரையை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கீரையை அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற மண், டஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு அந்த பவுலில் சேர்ந்துடும். வேணும்னா இந்த ப்ரொசீஜர் நீங்கள் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க, வேலை ஈஸி தானே. நீங்களும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிச்சன் டிப் 5. இந்த ஸ்க்ரப்பர் நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். 3 டைம்ஸ் வீட்டில் குக் பண்ணாலும் இதே ஸ்க்ரப்பரை வச்சு தான் 3 டைம்ஸும் பாத்திரத்தை வாஷ் பண்ணுறோம். பட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஸ்க்ரப்பரையும் வாஷ் பண்ணுறோம் கம்மி தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாஷ்க்கு அப்புறமும் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் உங்களோட ஸ்க்ரப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. ஸ்க்ரப்பர் எப்போவுமே ஈரமாக இருக்கிறதுனால பாக்டீரியாஸ் இதில் அதிகம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 to 20 days ஒன்ஸ் இந்த ஸ்க்ரப்பரை மாற்றிடுங்க. கிச்சன் டிப் 6. நம்ம எல்லார் வீட்லேயுமே ரெகுலராக லெமன் இருக்க தான் செய்யும், பட் நிறைய வாங்கி வைக்கிற பீரியடில் இந்த மாதிரி காஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி காஞ்சி போன லெமனை தூக்கி போடணுன்ற அவசியம் இல்லை. இதில் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பித்தளை பாத்திரத்துக்கும் இது நல்லாவே விளக்க ஹெல்ப் பண்ணும், சேம் டைம் செம்பு பாத்திரத்துக்கும் தான். ஒரு ½ லிட்டர் தண்ணியில் இந்த பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு அதை பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடோட கூட இந்த ½ லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் டிப் 7. கிரீன்ஸ் நிறைய வாங்கி அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆளா நீங்கள், அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான். யூஷுவலாகவே கீரை எல்லாமே நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அழகி போகாது. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பர் அடியில் போட்டுட்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற க்ரீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸை வழக்கம் போல் மூடி வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா கீரை அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.